ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வெஜிடேரியன் விளாக் தான். இன்னைக்கு என்னன்னா, நம்ம வீட்டில் வந்து மாலை போட்டிருக்காரு அவரு. எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆறுபடை வீட்டுக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. அதாவது ஆறுபடை முருகருக்கும், பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, அந்த மாதிரி 6 மலைக்கும் வந்து போகிற மாதிரி வேண்டிட்டு மாலை போட்டிருக்காங்க. அதுக்காக நான் வந்து இன்னைக்கு வெஜிடேரியன் தான் நம்ம வீட்டில் இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு. அதனால இன்னைக்கு வந்து என்ன ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, சாப்பாடு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அப்பளம், உருளைக்கிழங்குலாம் போட்டு கூட்டு, அப்புறம் வந்து ரசத்துக்கு வந்து நம்ம புளி ஊற வச்சுருக்கோம், தக்காளி இதிலே போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. இதுதான் நமக்கு இன்னைக்கு விலாகு. இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுனால சும்மா வந்து நம்ம ஏதோ ஒரு டிஷ்ஷு 2 டிஷ்ஷு தான் செய்வேன் எப்போவுமே ஆஃபீஸ் போகிறது. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செஞ்சுருக்கேன். அதுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை ஊர் முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிருக்கு. ஒரு அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நல்லா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய உருளைக்கிழங்கு 2 இருந்தது, நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 3 கூட எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச நார்மல் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். தனியாவோடு சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்பளம் பொரிச்சு போட போகிறோம், தாளிக்க போகிறோம். இதுதான் இதோடைய ரெசிபி. இப்போ இதை எல்லாத்தையும் உப்பு காரம்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா விசில் வச்சிடலாம். இப்போ விசில் வந்து போட்டாச்சு. போட்டு ஒரு 3-4 விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 4-5 விசிலுக்கு வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு இதெல்லாம் வந்து அப்பளம் போட்டோடனே நமக்கு இருத்துரும் அந்த தண்ணியெல்லாம். அதனால் இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா விசில் வந்து டம் போனோடனே அந்த விசில் எடுத்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு கூட்டுக்குரிய அந்த ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், குக்கிங் ஆயில், எந்த குக்கிங் ஆயில் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த குக்கிங் ஆயில் வச்சுக்கலாம். ஆனால் கூட்டை பொறுத்தவரையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை நெய்யில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் தாளிப்பு வடகம், கருவேப்பிலை, இதை வந்து நம்ம லைட்டாக தாளிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை எடுத்து அப்படியே வந்து நம்ம இந்த கூட்டில் ஊற்றிட போகிறோம். இப்போ தாளிப்பு ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம். நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் அப்படியே விட்டுருவேன். இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்ம உளுந்து அப்பளம், மிளகு அப்பளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்பளப்பூன்னு சொல்லலாம், உளுந்து அப்பளம்னு சொல்லலாம், மிளகு அப்பளம்னு சொல்லலாம். இது குட்டி குட்டியாக இருக்குல்ல, இந்த அப்பளத்தை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 2ஆக இப்படி உடச்சி இப்படி சேர்த்துட போகிறேன். அந்த மாதிரி எல்லா அப்பளத்தையும் நான் இதில் வறுத்து வச்சுருக்கேன். எல்லா அப்பளத்தையும் வந்து எடுத்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துறேன். சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லா அப்பளத்தையும் உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ கேஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் சூட்டில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்னு ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான அப்பளம் உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். இதில் லைட்டாக வந்து கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி மேலே தூவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். நம்ம புளியும் தக்காளியும் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். நான் கரைக்கிறதுக்கு முன்னாடியே தான் எல்லாம் சேர்ப்பேன், ஆனால் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது வந்து கரைக்கிறதுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறேன்.
இது ரசத்தூள் நான் வந்து ரெடிமேடாக வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். எப்போவுமே ரசத்தூள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம மந்த்லி ஒன்று நம்ம பொருளெல்லாம் வாங்கிட்டு இது தேவையான அளவு வறுத்து நல்லா ஒரு தண்ணி படாத ஒரு பாத்திரத்தில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து முட்டை ஆம்லேட்டுக்கு சேர்த்துக்கலாம், முட்டை தோசைக்கு சேர்த்துக்கலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு, அப்புறம் கறி சாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு 2.5லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இது கூட உப்பு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ரசத்தூள் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். நான் தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க திரும்பி வீடியோ வந்து எனக்கு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போடுங்கன்னு சொன்னாலும் செஞ்சு உங்களுக்காக போடுறேன். இது நல்லா கலந்தாச்சு. இது நமக்குரிய ரசத்துக்குரிய மெயின் இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் தாளிப்புக்கு என்னென்ன சேர்க்கலான்னா கடுகு, ஒரு 10 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பூண்டு இடிச்சு வச்ச தோலோடவே இடிச்சு வச்ச ஒரு 10 பல்லு பூண்டு வந்து சேர்த்துட்டு போகிறோம். இப்போ இந்த பூண்டு வந்து இடிச்சு வச்சதை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட பெருங்காயம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸை புளி தண்ணியை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பூண்டெல்லாம் நல்லா சிவந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த புளியை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளியோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருக்கிறதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ரசத்துக்குரிய எல்லா இதுவும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ கொத்தமல்லியை இது மேலே தூவிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா சுற்றி கொதி வந்து நுர வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான ரசமும் ரெடி ஆகிடும். அதேமாதிரி நம்மளோட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அப்பளம் கூட்டு எல்லாம் கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறுனா இந்த தண்ணி கூட அந்த அப்பளம் வந்து உறிஞ்சிடும். அதனால் இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசம் வந்து இந்த மாதிரி கொதிச்சு வருதுல, இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு இப்போ ரசம். இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு உதிராக நமக்கு நல்லா கிடைக்கும். இதில் ரொம்ப காயக்கூடாது எண்ணெய். இப்போ தான் ஊற்றின உடனேவே ஸ்லோவில் வச்சுட்டு டக்குன்னு செய்யணும், இல்லைன்னா கருகிடும். இதுக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சால்ட் உப்பு, இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு, அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு அரைச்ச தூள் சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து இது போட்டுக்கலாம். இது மிளகு தூள், அந்த ரசத்துக்கு ரெடி பண்ண தூள். அது வந்து நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே வந்து அந்த எண்ணெயில் ஒரு வறுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு தோல் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கியூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு போகிறேன். இந்தளவு நுரைச்சி வரும்போது நம்ம வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு அதை வந்து சேர்த்துட்டு வறுத்துக்கணும். ஸ்லோலியே வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகும். அது வறுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சே வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா முருவலாக சூப்பரான நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து உருளைக்கிழங்குலேயே மசாலா தடவி செஞ்சால் இந்த மாதிரி உதிரியாக கிடைக்காது நமக்கு. அப்படியே கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா உதிரியாக கிடைக்கும். இது உருளைக்கிழங்குன்னு இல்லை, வாழைக்காய், அப்புறம் வந்து சேமக்கிழங்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு அப்பளம் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து சுட சுட உருளைக்கிழங்கு ஃப்ரை, சூடாக ரசம், அதுக்கப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் வந்து சுட சுட சோறு. இந்த சண்டேஸில் மட்டும்தான் இந்த மாதிரி சூடான ரெசிபிஸ்லாம் நம்ம சாப்பிட முடியும். மற்ற நாள்லாம் ஆஃபீஸ் போகும்போது நம்ம காலையில் செஞ்சுட்டு மதியம் வந்து நம்ம ஆறி போய் தான் சாப்பிடுவோம். அதனால் சண்டே ஒரு நாளாவது நம்ம திருப்தியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா, ஃபேமிலியோடு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான நமக்கு சண்டேவாக முடியும். இதேமாரி உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.